Hello friends, welcome back to my channel Innovative Ingredients. இன்னைக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான 3D wall decor எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் 10 into 10 cm sheets எடுத்துர்க்கேன். நான் ஒரு 9 sheets எடுத்துர்க்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஷீட் எடுத்து எந்த மாதிரி ஃபோல்ட் பண்றதுன்னு காமிக்கிறேன். சேம் ஃபோல்டிங்கை ரிமைனிங் ஷீட்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோல்டிங்ஸும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு அந்த இம்ப்ரெஷன் தான் தேவை. ஸோ ஃபோல்டிங்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தெரிஞ்சாலும் பட் ரொம்ப ஈஸியான ஃபோல்டிங். இப்போது இந்த டாப் போர்ஷனை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஒரு சைடை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் உள்ளதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் உள்ளே செக்யூர் பண்ணிடுறேன். ஸோ தட் அது வெளியே வராது. இப்போ நல்லா லாக் ஆகிடும். இதே மாதிரி நான் அதர் சைட்லேயும் பண்ணிக்க போகிறேன். எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னு நான் மறுபடியும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த எண்டை ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் நான் ஸ்டிக் பண்ணலை. அண்ட் இப்போது மிடில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு ஒரு 3D எஃபெக்ட் கிடச்சிரும். பேக் சைடில் நல்லா இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் ரிமைனிங் ஷீட்ஸில் எல்லாம் பண்ணிக்க போகிறேன். டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அதுவும் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். கார்ட்போர்ட் எடுத்ததும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த ஷேப்பில் வைக்கிறது அப்படின்ட்டு. நான் டைமண்ட் ஷேப்னால டைமண்ட் ஷேப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு கட் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஸ்கேலால் மெஷர் பண்ணி இந்த மாதிரி லைன் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போது மெஷர் பண்ணதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் பேப்பர் ஃபோல்ட் பண்ணதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
இப்போது டாப்பில் ஃபர்ஸ்ட் ஒன்று ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி ரிமைனிங்கையும் ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்துடலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணியாச்சு. இது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் 2 சின்ன பீஸ் ஆஃப் டபுள் சைட் டேப் எடுத்து பின்னாடி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இது வாலில் ஃபிக்ஸ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. நான் வாலில் ஸ்டிக் பண்ணோன்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். இதை 10x10 ஷீட்டில் தான் பண்ணணும்னு இல்லை, எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எந்த ஷேப்ஸில் வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.